ஸோ அந்த விஷயம் வரலனாலும் வருத்தப்படுறீங்க. ஸோ உங்கள் வருத்தங்களை தவிர்க்கிறதுக்காகவும் அழகான ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்துருக்கோம். அதுக்கு பேர் தான் நியூ ஜென். அவங்க யூஸ் பண்ணக்கூடியது நார்மல் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹெவி டைப் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15 மாவட்டத்தில் டீலர்ஸ் கொடுத்தாச்சு, புரியுங்களா? இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நம்முடைய கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம். ஹியூமன் என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே சிஸ்டம் பண்ணும். பவர் ஆன் லைட் எது பார்த்தீங்களா, இது கரெக்டான வோல்டேஜ் சப்ளை வருது. இப்போ இதுவே 180 கீழே கம்மியாக வோல்டேஜ் வந்துச்சு, இந்த பவர் ஆன் லைட் எரியாது, உங்களுக்கு சிஸ்டம் ஆன் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆட்டோமேட்டிக்கில் போட்டு ஃபஸ்ட் செக் பண்ணி காமிக்க போறேன். ஒரே சுவிட்ச் தான், ஆனால் அதில் 3 சுவிட்சிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ, 2வது ஆஃப், 3வது மேனுவல். சென்டரில் வச்சிங்கன்னா ஆஃப் கண்டிஷன் செஞ்சால் தான் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் போது ஆன் ஆகும். அப்படியே மேலே தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 8 நிமிஷத்தில் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டென்ஷன் ஃப்ரீயாக வைக்கிறதுக்காக நீங்கள் அன்றாட உங்கள் வீட்டில் மறக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா வெளியூர் கிளம்புவீங்க, அல்லது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போவீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், ஆஹா அதை பண்ணணுமான்னு சொல்லிட்டு. இனிமேல் அந்த மாதிரி ஒரு யோசனை உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வரவே வராதுங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஓகே வியூவர்ஸ், உங்களோட நேரத்தை வீணடிக்காமல் நம்ம இப்போ டாபிக்குள்ள போகலாம். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சரி சார். சார், உங்களை பற்றி, உங்களோட பிஸ்னஸ் பற்றி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. கண்டிப்பா. என்னோட நேம் பாத்தீங்கன்னா பாலா, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பார்ன் எக்ஸ்பெர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். 2015 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். 2015 கம்பெனி வந்து பிரைவேட் லிமிடெடா மாறினது பாத்தீங்கன்னா கரெக்டா 2018 பிரைவேட் லிமிடெடா மாறிச்சு. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணதே வந்து பேனல்ஸ் தான். இப்போ நீங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் பேனல்ஸ் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இதை கூட எங்களோட ஜென்ரேஷன் பிசினஸ் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து நியூ ஜெனரேஷன் வாட்டர் லெவல் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு மக்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளா நாங்க அறிமுகப்படுத்தணும். அதை பத்தி நீங்க ஃபுல்லா பார்க்க. ஓகே சார், பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பா. ஸோ ஹாய், ஹலோ மக்களே, வணக்கம். நான் தான் உங்க பாலா பேசுறேன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பார்ன் எக்ஸ்பெர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இப்போ பாத்தீங்கன்னா நியூ ஜெனரேஷன் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்ஸ்னா என்ன? முதல்ல இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல்னா என்ன? அதாவது உங்க வீட்டுல வயசானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், வீட்டுல குழந்தைங்க யாரா இருக்கட்டும், வீட்டுல ஒரு மோட்டரை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பான முறைக்கு அது ஓவர்ஃப்ளோ ஆகி வழிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் கட் ஆஃப் பண்ணுவீங்க. அதே மாதிரி கீழே சம்பு தொட்டியில் தண்ணி இருக்கா இல்லையாங்கிறத மெயினாக பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதை பார்க்காம நிறைய பேர் மோட்டரை போட்டு என்ன பண்ணிடுறீங்க, உங்கள் காயில் எரிய விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் 2000-3000 செலவு பண்ணிட்டு வருத்தப்படுறீங்க. அப்புறம் ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து திருப்பி அதை போருக்குள்ளே இறக்கி மாட்டுறதுக்கு ஒரு 4000 இறக்கி, அதுக்கும் ரொம்ப சங்கடப்படுறீங்க. சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருக்கட்டும், ஐடி பீப்புள்ஸ் இருக்கிற இடமா இருக்கட்டும், நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, சுவிட்சை போட்டால் தண்ணி வரணும், ஆனால் தண்ணி இருக்கா இல்லையாங்கிறத என்ன பண்ணுறது இல்லை. ஸோ அந்த விஷயம் வரலனாலும் வருத்தப்படுறீங்க. ஸோ உங்கள் வருத்தங்களை தவிர்க்கிறதுக்காகவும் அழகான ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்துருக்கோம். அதுக்கு பேர் தான் நியூ ஜென்ரேஷன் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இது வந்து இப்போ இதெல்லாம் என்னென்னலாம் பிரச்சனை உங்களுக்கு நடக்குதோ அது எதுவுமே பண்ணக்கூடாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்கில் தண்ணி குறையுதா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிக்கும். டேங்கில் தண்ணி ஃபுல்லாச்சா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். கீழே சம்பு தொட்டியில் தண்ணி இல்லையா, தண்ணி இல்லைன்னா இமீடியட்டாக உங்களுக்கு மோட்டரை ஆஃப் பண்ணி விட்டு மோட்டரை பாதுகாத்துரும். அதே மாதிரி இப்போ கரண்ட் வந்து டக்குன்னு போயிடுச்சு, சரிங்களா, திடீர்னு வருது, அந்நேரம் என்னன்னா ஹை வோல்டேஜ் டக்குன்னு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்நேரத்தில் அந்த ஹை வோல்டேஜை ப்ரிவென்ட் பண்ணி மோட்டரை காப்பாதுக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதே இது போரில் தண்ணி இல்லாமல் போனால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கு. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு லைவாக இப்போ ஒரு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் என்ன வேலை செய்யுங்கிறத ஒரு சின்னதாக ஒரு 1 HP மோட்டர் நான் கீழே வச்சிருக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் 1 HPலேருந்து 20 HP மோட்டர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக நீங்கள் மாட்டிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலருங்க. இந்த யூனிவர்சல் வாட்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, எல்லா மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன செல்ஃப் ட்ரைவிங் மோட்டராக இருந்தாலும் சரி, நார்மல் மோனோ பிளாக்கு, ஓப்பனல் சம்பு தொட்டிக்குள்ளே போடக்கூடிய மோட்டரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர் மோட்ரு அப்படின்னு எல்லா மோட்டருக்கும் இந்த ஒரு கண்ட்ரோலர் போதுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 ஃப்ளோட் கொடுத்துருவோம் நாங்கள், சரிங்களா. இந்த 2 ஃப்ளோட் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இதான் சென்சார். ஒன்று வந்து மேலே டேங்க்ல போட்டுருவோம், அந்த சென்சார் தான் மிதந்துட்டு இருக்கும். அந்த மிதந்துட்டு இருக்க சென்சார் தான் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் போது ஆன் ஆகும், அப்படியே மேலே தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். கீழே சம்பில் அதே மாதிரி இன்னொரு மெதவ ஃப்ளோட்டு ஒன்று போட போகிறோம். கீழே என்ன பண்ணுவோம், சம்பில் தண்ணி இல்லைங்கும் போது கீழே தொங்கும் போது ஆஃப் கண்டிஷன், அதே மாதிரி மேலே தூக்கும் போது ஆன் கண்டிஷன். இதில் 3 இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்கோம். ஒன்று பவர் ஆன், இதுதான் வோல்டேஜ் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணக்கூடியது. 2வது சம்ப் ஓகே, சம்பில் தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணக்கூடியது. அதேமாதிரி போர் மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோங்கிற இண்டிகேஷன் இதில் இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன்,
தண்ணி குறைஞ்சோடனே மோட்டர் ஆனுங்கிற கண்டிஷன் ஆன் ஆகி உங்களுக்கு தண்ணி ஃப்ளோ ஆகும். தண்ணி ஃபுல்லானோடனே மோட்டர் ஆனுங்கிற லைட் எரியாது. இதில் 3 சுவிட்சிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஒரே சுவிட்ச் தான், ஆனால் அதில் 3 சுவிட்சிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ, 2வது ஆஃப், 3வது மேனுவல். சென்டரில் வச்சிங்கன்னா ஆஃப் கண்டிஷனுங்க. மேலே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆகிக்கும். நீங்கள் வெளியூர் அந்த மாதிரி எங்கேயோ போகிறீங்க, எதுவும் மிஸ்லீட் ஆகிடக்கூடாது, யாராச்சும் டேப் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ சென்ட்ரல் ஆஃப் கண்டிஷன் வச்சுக்கோங்க. கீழே போட்டிங்க இப்போ அர்ஜென்சி, இப்போ மேலே டேங்க்கில் ஃப்ளோட் சென்சார் எதுவுமே ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அர்ஜென்சிக்கு மேனுவலில் போட்டிங்கன்னா ஆஃப் ஆகிக்கும். இது எப்படிங்கிறத லைவாக நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், மோட்டர் ரன் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோல் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நார்மலாக ஒரு 1 HP மோட்டருங்க. இது வந்து ஹெவி டியூட்டி மோட்டர் சொல்லுவாங்க. இது ஒரு 6 ஆம்ஸ் இருக்கும். 1 HP மோட்டருங்க 4 ஆம்ஸ் தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஹெவியாக காமிக்கிறதுக்காக 6 ஆம்ஸ், இது கிரைண்டரில் போகக்கூடிய மோட்டர் டெஸ்டிங்காக. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் வச்சிருக்கேன் ஆஃப் கண்டிஷன். இப்போ பவர் ஆன் லைட் எடுத்து பார்த்தீங்களா, இது கரெக்டான வோல்டேஜ் சப்ளை வருது. இப்போ இதுவே 180 கீழே கம்மியாக வோல்டேஜ் வந்துச்சு, இந்த பவர் ஆன் லைட் எரியாது, உங்களுக்கு சிஸ்டம் ஆன் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆட்டோமேட்டிக்கில் போட்டு ஃபஸ்ட் செக் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக் நான் போட்டுட்டேன் சரிங்களா. ஆட்டோமேட்டிக்கில் போட்டால் என்ன ஆகணும், டேங்கில் தண்ணி குறைஞ்சா ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். இது கீழே சம்பில் உள்ள ஃப்ளோட்டு, இது கீழே மிதந்துட்டு இருக்குல்ல, அப்போ சம்பில் தண்ணி இல்லாத கண்டிஷனால என்ன ஆகல, சம்ப் ஓகேன்னு லைட் இல்லை. மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேங்கில் தண்ணி இல்லை. டேங்கில் தண்ணி இல்லாத நேரம் மோட்டர் லைட் எரியணும் இல்லையா. ஏன் எரியலன்னா ஃபர்ஸ்ட் இது கமாண்ட் கொடுக்கணும், சம்பில் தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் அது மோட்டர் ஆகணும். பாருங்க, சம்பில் தண்ணி இருக்குன்னு சொல்லி ஃப்ளோட் மேலே மிதக்குது. மோட்டர் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி ஓடிட்டு இருக்கு. இங்கே மோட்டர் ஆன் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ சம்பில் தண்ணி இல்லாமல் மோட்டர் ஓடுமா இல்லைன்னு பார்ப்போமா. இப்போ சம்பில் தண்ணி இல்லை பாருங்க. இப்போ பாருங்க கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது பாருங்க. ஆஃப் சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, இப்போ மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ சம்பில் தண்ணி இருக்குது, மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி மேலே பாருங்க, மேலே உள்ள ஃப்ளோட்டு கொஞ்சமாக நிறைய போகுது, ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ மேலே டேங்கில் தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கீழே அதே மாதிரி தண்ணி குறைஞ்சதுன்னா ஆன் ஆயிடுச்சு. ஆனு ஆஃப். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆனு ஆட்டோமேட்டிக்காக ஆஃபுங்கிறத நம்ம இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அதான் சொன்னேன் இல்லையா, எல்லா மோட்டருக்கும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ சென்டரில் வச்சிங்கன்னா எந்த சென்சார் எப்படிங்க ஆட்டோமேட்டிக்காக ஆனு என்ன மாதிரி கண்டிஷனில் இருந்தாலும் சென்டரில் ஆஃப் கண்டிஷன் வைக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ அர்ஜென்ட்டாக மேலே சென்சார்ஸ் எதுவும் ஒர்க் ஆகலை, எனக்கு அர்ஜென்ட்டாக கீழே ஒரு டீ ஜாயின் போட்டு வெளியே முத்தம் தொளிக்கிறதுக்கு வாசல் தொளிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேனுவல் போட்டு விட்டுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ரன் ஆகி ஓடிட்டு இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலர்ஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஈஸியாக யார் வேணால் மாட்டக்கூடிய பொருள். ஒரு சாதாரண வீட்டில் 10th 12th படிக்கிற பையனே அழகாக மாட்டிப்பான். இதை வாங்கி மாட்டுறதுக்கு உண்டான இன்ஸ்டாலேஷன் வீடியோ உங்களுக்கு வரக்கூடிய சர்க்யூட்லேயே QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருவோம், யூடியூப் லிங்க் கொடுத்துருவோம். ஸோ நீங்களே ஈஸியாக மாட்டிக்கலாம். இதோட பொருளோட விலை எவ்வளோ தெரியுமா, வெறும் 2300 மட்டும்தான். இது ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு மாறிட்டே இருக்குது. இப்போ என் வீட்டில் வந்து சார் எனக்கு 2300 வேண்டாம், எனக்கு சிம்பிளாக அதோட கம்மியாக கொடுங்கன்னா நான் மேனுவலாக நான் ஆன் பண்ணிக்கிறேன், தண்ணி ஃபுல்லாக எனக்கு ஆஃப் மட்டும் ஆனால் போதும் அப்படின்னா அதுக்கு செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். இந்த செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் 1800 வரும். தண்ணி ஃபுல்லாச்சுன்னா கட் ஆஃப் மட்டும் ஆகிக்கும். சார் எனக்கு கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் எனக்கு பண வசதி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பொருள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க அப்படின்னம்னா அழகாக அந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர் போயிருங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 3200 வரும். இப்போ ஆஃபர் ரேட்டில் 2900 கொடுத்துட்ருக்குறோம். 300 கம்மி பண்ணி வெறும் 3200 ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ், ட்ரை ரன் ப்ரொடக்ஷனு, ஓவர் லோட் ப்ரொடக்ஷனு, டைமர்ஸு நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிங்கன்னா தண்ணி ஃபுல்லானே ஆஃப் மட்டும் ஆகிற மாதிரி டைமர் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் வந்து வீடியோவாக பார்க்குறத விட என்கிட்ட அழகாக ஃபோன் பண்ணி பேசும்போது உங்களுக்கு அழகான கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பான முறை கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. வெப்சைட் ஆர்டர் இதுவே இல்லை சார், எனக்கு இதுவே புரிஞ்சிருச்சு, உங்கள் வெப்சைட் இருந்தால் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட பேசக்கூட வேண்டாம், நான் அந்த வீடியோ நீங்கள் டேரெக்டாக இருந்தால் நான் பார்த்து நான் அப்படியே ஆர்டர் பண்ணிக்கிறேன்னா www.bonexpertgroup.com என்ன பண்ணுங்க, டேரெக்டாக வெப்சைட் விசிட் பண்ணி அதிலே எல்லா மாடல்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து நீங்கள் அதிலே ஆர்டர் பண்ணிக்கலாம், அதிலே பேமெண்ட் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வந்துடும். இதில் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஐட்டம் டிஸ்பேச் பண்ணுவோம். எத்தனை நாள் டெலிவரி பண்ணுவீங்க, ஒரே நாளாக டெலிவரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரண்டி எப்படி கொடுப்பீங்களா, கொடுக்க முடியல, கண்டிப்பாக கொடுப்போங்க. பொருளுக்கு வந்து வாரண்டி இல்லாமல் எப்படி, 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 years சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துட்றோம். ஸோ கண்டிப்பான முறைக்கு மக்கள் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணி இது பண்ணுங்கள்.
ஸோ சூப்பரா இருக்கும் பொருள். இந்த வீடியோஸ் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. உண்மையாலுமே ரொம்ப அருமையா சூப்பரா இருந்துச்சு உங்களோட ப்ராடக்ட். நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் நானே தேடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அந்த அளவுக்கு உண்மையாலுமே ரொம்ப சிறப்பாகவும் வீட்டுக்குள்ள வாங்கிட்டு போயிருங்க. கண்டிப்பா வாங்கணும். நீங்க உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் இது. ஸ்டார்ட் அப் இந்தியால ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனி ஃபார் வாட்டர் லெவல் கண்ட்ரோலுக்காக சர்டிஃபைட் ஆயிருக்குது. சப்போஸ் பவர் ஏதாவது கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல ஒர்க் ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? பவர் கட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா தண்ணி இல்லாத நேரம் மட்டும் பவர் திருப்பி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா ஆன் ஆயிக்கும். ஒரு மேன் பவர் என்ன பண்ணுமோ அதை அப்படியே ஒரு ஹியூமன் என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே சிஸ்டம் பண்ணும். ஓகே சார். ஓகே சார், இதுல பிசினஸ் வாய்ப்புலாம் எதுவும் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 மாவட்டத்துல சர்வீஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் பாயிண்ட்ங்கிறது நம்ம அந்தந்த ஏரியால உள்ள எலக்ட்ரிஷியன்ஸ் பிளம்பர்ஸ்க்கு எல்லாமே சர்வீஸ் பாயிண்ட் கொடுப்போம். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 4 பீசஸ் கிட்ட ஃபிட் பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே. அந்த வாய்ப்பை நம்ம எலக்ட்ரிஷியன் பிளம்பர்ஸ் கொடுப்போம். டீலர்ஷிப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15 மாவட்டத்தில் டீலர்ஸ் கொடுத்தாச்சு. புரியுங்களா? இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நம்முடைய கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், தேனி, கம்பம், கிட்டத்தட்ட 27 மாவட்டம் இருக்குது. லிஸ்டோட்டே இருக்குது. நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டீலர்ஷிப் லிஸ்ட்டே வந்துடும். கிட்டத்தட்ட 27 மாவட்டத்தில் இருக்குது. ஸோ டீலர்ஷிப் வேணுங்கிறவங்க புதுசாக இருக்கிறவங்கள்ட்ட நம்மகிட்ட என்கொயரி பண்ணாங்கன்னா அது சப்போர்ட் பண்ணி தருவோம். ஓகே சார். இதோட லைஃப் எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 10 years, மினிமம் 7 years. மினிமம் 7 years, மேக்ஸிமம் 10 years. ஓகே சார். ஓகே சார், வேற என்ன உங்க ப்ராடக்ட் ஸ்பெஷல்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் பொறுத்த வரைக்கும் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு 700 ரூபா 650 ரூபா பொருளை கம்பேர் பண்ணி ஒரு வாட்டர் லெவல் டிசைன் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. சார் நான் ஆன்லைனில் 650 ரூபாய்க்கு பார்த்தேன், 700 ரூபாய்க்கு பார்த்தேன், 900 ரூபாய்க்கு பார்த்தேன், உங்க பொருள் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் ஜாஸ்தியா இருக்குதுன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடியது நார்மல் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்ல போனா எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஹெவி டைப் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர். எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க போடக்கூடிய ரிலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 7 amps ரிலே தான் போடுவாங்க ஆன்லைன்ல. சரிங்களா? நம்ம போடக்கூடிய ரிலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 30 amps ரிலே ஹெவி டைப் ரிலே போடுவோம். அப்படிங்களா? சோ உங்களுக்கு நீங்க கையிலார பார்த்து தொட்டு எது உங்களுக்கு டிஃபரண்ட் நல்லா இருக்கு சார். உங்களுக்கு அந்த ஹெவி குவாலிட்டியே தெரியும். உங்களுக்கு கண்டிப்பா வெயிட்ல டிஃபரண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய போர்டோ இவ்வளவு பெரிய சர்க்கிட்டோ நான் பாக்ஸ் பெருசா வச்சிருக்கேங்கிறது மேட்டர் இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் கரெக்டா வந்து நான் சொன்ன டைமிங்க்கு ஒர்க் ஆகணும். சொன்ன டைமிங்க்கு ப்ராப்பரா அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வேலை செஞ்சாலே கிட்டத்தட்ட நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகே சார். ஓகே சார், ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து பான் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பத்தி நம்ம ஃபுல் டீடைல் பார்த்தோம். கண்டிப்பா இந்த கண்டென்ட் இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.